நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஒரு விஷயம். யார வேணா என்ன வேணா திட்டட்டுமே, ஒரு 3 மாசம் திட்டுவாங்களா? பிக் பாஸ் வந்து அது நல்ல ஃபேமா இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் ஃபேமா இருக்கட்டும். ஒரு 3 மாசம் தான் பயங்கர ஹைப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் அவன் வேலைய பார்க்க போக ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம லைஃப் நம்ம தான் வாழணும். எனக்கு பயங்கர பாசிட்டிவா கிடைச்சாலும் நான் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நெகட்டிவா கிடைச்சாலும் நான் தான் அதுக்கு அத கிழிச்சிட்டு நான் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகணும். ஸோ அதனால வந்து அது நம்ம கையில தான் இருக்குது. நெகட்டிவா ஆயிடுச்சு, அது ஒரு விஷயமே கிடையாது. எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குல்ல. எனக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். எனக்கு நெகட்டிவ் வெளில எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா, நான் கெட்டவன்லாம் கிடையாது. இப்போ நான் ரொம்ப எனக்கு ஃபுல்லா பாசிட்டிவ் மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நெகட்டிவ் இல்லன்னா, அது நான் ரொம்ப நல்லவனும் கிடையாது. எனக்குள்ளேயும் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அந்த டைம்ல அந்த கிரகங்கள் சுத்தும் தெரியுமா? அந்த டைம்ல அவனுக்கு ஒரு மாரி அந்த நெகட்டிவ் கிரகம் சுத்தி அவன் ஓப்பன் ஆயிருக்கும். மேபி அவ்வளோதான். மத்தபடி எல்லாருமே ஒரு மாரி நம்ம எல்லாருமே ஒரு நார்மலான நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ் தான். ஸோ எல்லாருக்குள்ளயுமே அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். அதனால அவனுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு, அவனுக்கு ஃபுல்லா ரொம்ப கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ நாளைக்கு பேசுவோம்? இந்த 3 மாசம் தான் நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம எவ்வளோ வேலையா தான் பார்க்க போயிட்டு